வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் சந்தியா. இன்றைக்கி என் புருஷன் பர்த்டே. அவருக்கு பர்த்டே கிஃப்ட் நான் என்ன கொடுத்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி அவர் பர்த்டேன்னு சொல்லிவிட்டு நான் காலையில் நான்வெஜ் வாங்கிட்டு சொன்னேன். வாங்கிட்டு வந்தார், சமைச்சிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் அவர் சாமி கும்பிட்டு ஏன் இன்றைக்கி என்ன கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். ஏன்னா அவர் பர்த்டேவை அவர் மறந்துட்டார். சடனாக கோயில் கூப்பிட்டு போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்தோடனே பசங்களாம் ரோஸ் கொடுத்துட்டு சடனாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்ததுமே அவர் ரியலைஸ் பண்ணிட்டார், ஓ இன்றைக்கி நம்ம பர்த்டே தான் போல், நம்ம பொண்டாட்டி தான் என்னமோ ஒரு வேலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் டான்ஸர்ஸ்லாம் வர வச்சுருந்தேன் அவருக்காக. அதுக்கப்புறம் அவங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம் என் புருஷனுக்கு. அதில் தான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அவருக்கு, அவங்க அம்மாவுக்கு, அவருடைய தங்கச்சிக்கு. நான் சொல்லிகிட்டே இருந்தேன், நான் கொடுக்குற கிஃப்டில் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே அவங்க ஓப்பன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நான் ஒரு கிஃப்ட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் இதை வந்து என்ன மாதிரி கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசித்து நானும் ஒரு 3 மந்த்ஸாக யோசித்து அதுக்கப்புறமா தான் நான் இந்த கிஃப்ட்டை செலக்ட் பண்ணேன். பார்த்ததுமே ஷாக் ஆகிட்டாங்க. என் புருஷனை விட என் மாமியார் செம்ம ஷாக்கு. இந்த ஃபோட்டோ நீ எங்கேருந்து எடுத்த, இது எப்படி உன் கையில் கிடச்சிது, இந்த மாதிரிலாம் போடணும் உனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஏன்னா என் மடியில் இருக்க அந்த குட்டி பாப்பா என் புருஷனுடைய சின்ன வயசு குழந்த ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் வந்து கஷ்டப்பட்டு எங்கேருந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அதை மறுபடியும் வந்து ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். க்யூட்டாக இருப்பார் சின்ன வயசில் அவர். அதுக்கப்புறமா கேக் கட்டிங் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். கேக்லாம் கட் பண்ணிவிட்டு அவருடைய ஃப்ரெண்டு, அதுக்கப்புறமா வந்து டான்ஸர்ஸ்லாம் இருந்தாங்க, ரிலேட்டிவ்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்களுக்குலாம் கேக் கட் பண்ணி கொடுத்தோம். கேக் கட் பண்ணி கொடுத்துட்டு பேசிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பர்த்டே கூட ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நாங்களே ரியலைஸ் பண்ணோம், என்றைக்குமே வந்து ஜென்ஸை பொறுத்தவரையும் அவங்களுடைய எல்லாமே வந்து மறந்துடுவாங்க. நமக்கானதை மட்டும் தான் அவங்க தேடி பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் என் புருஷனும் எங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பாரு. அவருடைய எல்லாத்தையுமே அவர் மறந்துடுவார். எனக்கு தெரிஞ்ச அவர் நிறைய அவருடைய விஷயத்தெல்லாம் மறந்துடுவார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி பீச்சுக்கு வந்தோம். சரி பீச்சுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்காவது டைம் இருக்குது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பீச்சுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். என் மாமியார் கூடலாம் பேசிகிட்டு இருந்தேன், கேட்டுகிட்டே இருந்தாங்க எப்படி இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாத்தனார் கூடலாம் ரீல்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் என் புருஷனை வச்சு ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். செம்ம காமெடியாக போச்சு அன்றைக்கி ஃபுல்லாகவே. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.